கையிலே ஒரு பதாகையை பிடித்துக் கொண்டு வந்து அதிலே வாசகம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால், தியாகி யார், அந்த தியாகி யார், அந்த தியாகி யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேட்ஜும் போட்டிருக்கார்கள். மறைந்த எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அதிமுகவை அதற்கு பிறகு பொறுப்பேற்ற இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலையிலே போய் விழுந்தார்களோ, ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். நொந்து நூலாளி போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாகிகள் என்று கிழிச்சாங்க. அண்ணா திமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது. எவ்வளவு பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன், உன்னால ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவாங்களா? நான் எப்பொழுது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அன்றிலிருந்து இன்று வரை ஆளுங்கட்சியா இருக்கும் சரி, எதிர்கட்சியா இருக்கின்ற சரி, ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது. பத்திரிகை நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது. அது வார பத்திரிகை இருக்குது பாருங்க, அழகா அப்பப்ப டைட்டில் போடுவாங்க. அதையெல்லாம் எதிர்கொண்டவன், எதற்கும் அஞ்சியது கிடையாது. நான் மட்டுமில்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சியது கிடையாது. நிர்வாகிகளும் அஞ்சியது கிடையாது.